திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீப திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் கோவில் கருவறையில் பரணி தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. இந்நிலையில் தீப திருவிழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீப திருவிழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் கோவில் கருவறையில் பரணி தீபமானது ஏற்றப்படுகிறது. இந்நிலையில் தீப திருவிழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், இது குறித்தான விவரங்கள். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இந்த கோவிலோட திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கி விமர்சையா தற்போது வரை நடைபெற்று இருக்குதுங்க. இந்த விழாவோட சிகர நிகழ்ச்சியான தீப திருவிழா, அதாவது தீபம் ஏற்றுவது டிசம்பர் 3ஆம் தேதி நாளை மறுநாள் அதிகாலை 4 மணி அளவில் துவங்குது. 4 மணி அளவில் கோவில் கருவறையில பரணி தீபமும், அன்று மாலை 6 மணி அளவில் கோவில் பின்புறம் உள்ள 2608 அடி உயரமுள்ள மலை மீது மகாதீபமும் ஏற்றப்பட இருக்குது. இந்த தீப திருவிழாவுக்கான தமிழகம் மட்டுமன்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து 40 லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் தரப்புல எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவைக்கான முன்னேற்பாடுகளை காவல்துறை, அதேமாதிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகங்கள் இணைந்து தீவிரமாக மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதன்படி வருகின்ற பக்தர்களுக்கு போதிய அளவுக்கு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதுனால அவர்களோட பாதுகாப்பு வசதிக்காக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தலைமையில 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறாங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மற்றும் கிரிவல பாதை உள்ளிட்ட பகுதிகளில் 1060 இடங்கள்ல நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று இருக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட 24 இடங்கள்ல தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதில் குடிநீர், கழிப்பிடம் மற்றும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு பணிகள் செஞ்சிருக்காங்க. மாநகராட்சிக்கு உட்பட்ட 130 இடங்கள்ல கார் பார்க்கிங் வசதி குறித்த பணிகள் தீவிரமாக நடைபெற்று இருக்குது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக அண்ணாமலையார் திருக்கோயிலிருந்து 7 இடங்கள் மற்றும் கிரிவல பாதை நகர் முழுவதும் உள்ள 90 இடங்களில் சுகாதாரத்துறை தரப்புல சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய பேருந்துகள், அதாவது பக்தர்களின் வசதிக்காக பேருந்து வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகம் தரப்புல 4764 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது. குறிப்பா ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வெளிமாநில பக்தர்கள் வசதிக்காக 520 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி தென்னக ரயில்வே தரப்புல ஏற்கனவே 16 ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் கூடுதலாக 16 ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறாங்க. சிந்துஜா, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.